உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்போது துணை முதல்வர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பு திமுக தொண்டர்களிடையேயும் மூத்த அமைச்சர்களிடையேயும் நிலவி வரும் சூழலில் அவர் எந்நேரமும் துணை முதல்வர் ஆகலாம் என்று தினம் தினம் செய்திகள் பரவி வரும் நிலையில் உதயநிதிக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலதிக தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர் வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம் பாஸ்கர். அமைச்சரவையிலும் அதிகாரத்தின் மட்டத்திலும் IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட வேண்டும். அமைச்சரவையிலும் ஒரு இளம் அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும். IAS அதிகாரிகள் மட்டத்திலும் இளம் IAS அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேறும் பட்சத்துல அவர் துணை முதலமைச்சர் ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகள் எப்போது பூர்த்தியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தான் காலதாமதம் என்பதும் ஏற்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையிலும் IAS அதிகாரிகள் மட்டத்திலும் இளம் ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் என்பதுதான் அமைச்சர் உதயநிதியினுடைய திட்டமாக இருக்கிறது என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. குறைந்தபட்சம் 2 அல்லது 3 இளம் அமைச்சர்கள் அமைச்சரவையில சேர்க்க விரும்புகிறார் அமைச்சர் உதயநிதி. அதே நேரத்துல இளம் IAS அதிகாரிகளை நிர்வாகத்துறையில பணி அமர்த்துவது விளையாட்டுத்துறை அமைச்சரின் திட்டமாகவும் இருக்கிறது. இதன் மூலமாக ஆட்சியிலும் அதே போல நிர்வாகத்திலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களின் அடிப்படையில அது அமைச்சரவைக்கும் நிர்வாகத்துக்கும் வலு சேர்க்கும் என்பதுதான் அமைச்சர் உதயநிதியினுடைய திட்டமாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இளைஞர்கள் வசம் முக்கிய இலாக்காக்களும் நிர்வாகம் சென்றால் நிர்வாகமும் அதே நேரத்தில் இளம் IAS அதிகாரியிடம் சென்றால் இன்னும் புதிய சிந்தனைகள் வேகம் எடுக்கும் அப்படிங்கிறதும் திட்டமாக இருக்கிறது. அதே வேளையில அரசு நிர்வாகத்துல திறமையான இளமையான IAS அதிகாரிகளை இணைப்பது அரசு இயந்திரத்துக்கு மேலும் வலு சேர்க்கும் அப்படிங்கிற திட்டமெல்லாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வைத்திருக்கிறார். இதை ஒரு டிமாண்டாக கோரிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கைகளும் அவருடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றும் பட்சத்துல அவர் எப்போது வேணாலும் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எப்போது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற பொறுப்பு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு திமுகவினரும் அதே போல எப்போது நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தான தகவல்கள் அவ்வப்போது வெளிவரும் கூடிய சூழ்நிலையில எந்த நேரமும் அவர் துணை முதல்வராக பொறுப்பு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது மூத்த அமைச்சர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் அவருக்கான திட்டங்கள் என்ன வைத்திருக்கிறார், அந்த திட்டங்கள் எப்போது பூர்த்தியாகும், அதன் மூலமாக துணை முதலமைச்சராக எப்போது நியமிக்கப்படுவார், பொறுப்பு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தினம் தினம் நிலவி வரக்கூடிய நிலையில அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் தற்போதைய தகவலாக வெளியாகி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தொடர்ந்து இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். நீங்க மேலதிக தகவலை பதிவு பண்ணலாம் ரமேஷ். வணக்கம். கடந்த ஒரு மாதமாகவே தமிழக அரசு சார்பிலையும் திமுக தொண்டர்களும் மிகவும் எதிர்பார்த்திருப்பது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்போது துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் என்ற அறிவிப்பை எதிர்நோக்கித்தான். இந்த நிலையில் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இளம் IAS அதிகாரிகளை நிர்வாகத்துறையில் அமர்த்தி அதன் மூலம் தான் துணை முதல்வராக அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தான் முதல் முறையா அவர் அரசியலுக்கு பயணிக்க தொடங்கினார். திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றார். அதே போல 2022 ஆண்டு டிசம்பர் 14 விளையாட்டுத்துறை அமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார். அப்போது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்ற குரல் அதிகம் எழுந்தது. அந்த குரலின் அடிப்படையில் தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இப்போதும் பார்க்கும்போது தமிழகம் முழுவதுமே பல மாவட்டங்கள்ல திமுக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். திமுகவின் பவள விழாவிலும் கூட முன்னாள் மத்திய இணையமைச்சர்கள் எல்லாம் இந்த கோரிக்கையை வைத்ததை பார்க்க முடிந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் ஒரு வாரமோ அல்லது 10 நாட்களிலோ அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்பதே அமைச்சர்கள் சிலர் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த சூழல்ல தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இளைஞர்
இளைஞரணி செயலாளராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் பதவியேற்றதற்கு பிறகு திமுகவில் இளைஞர்கள் அதிகம் சேர்வதற்கு ஆர்வம் காட்டினார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. எனவே திமுகவில் இளம் ரத்தம் இளம் நிர்வாகிகளை அதிகம் கொண்டு வந்தது போல அமைச்சரவையிலும் அதே போல நிர்வாகம் IAS அதிகாரிகள் மட்டத்திலும் இளைஞர்களை அதிகம் கொண்டு வருவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நினைப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் ஆட்சி நிர்வாகத்தில் இளம் IAS அதிகாரிகள் அடங்கிய ஒரு நியமனம் இருக்க வேண்டும் என்றும் அதே போல அமைச்சரவையிலும் ஒரு 3 அமைச்சர்கள் புதிதாக வர வேண்டும். அந்த 3 அமைச்சர்களும் இளைஞர்களை உள்ளடக்கிய குறைந்த வயது அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்பது உதயநிதி ஸ்டாலின் எதிர்பார்ப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல அந்த IAS அதிகாரிகளுடைய மாற்றம் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில சில அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக யாரேனும் அமைச்சர்கள் இளம் அமைச்சர்கள் உள்ளே வருவார்களா? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய எண்ணம் எப்போது நிறைவேறும், அதற்கு பிறகு அவர் எப்போது துணை முதல்வராக பதவி ஏற்பார் என்ற எதிர்பார்ப்பு தான் அமைச்சர்கள் மத்தியிலையும் MLAக்கள் மத்தியிலையும் திமுக தொண்டர்கள் மத்தியிலையும் இருக்குது. கடந்த சில நாட்களாகவே துணை முதல்வர் அறிவிப்பு இன்று வரும் நாளை வரும் என்ற எதிர்பார்ப்புல திமுக தொண்டர்களும் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் இந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் பட்சத்தில் அடுத்த சில நாட்களிலேயே துணை முதல்வர் அறிவிப்பு குறித்த ஒரு தகவலும் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.